இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டா வந்து மாத்துறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம வந்து டீடைலா வந்து பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய ஸ்டெப் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டா வந்து மாத்துறது அப்படின்றத ஃபுல்லா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படின்றத நீங்க டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராமில் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பில் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஃபார் ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் அண்ட் டூல்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. திருப்பியும் கண்டினியூ கேட்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் திருப்பியும் கண்டினியூ கேட்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டு திருப்பியும் லாஸ்ட்லேயும் ஒரு டைம் உங்களுக்கு கண்டினியூ கேட்கும். 4 கண்டினியூ கேட்கும். 4மே வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன மாதிரி பேஜ் வந்து வச்சுருக்கீங்களோ ஸோ அதை வந்து அது ரிலேட்டடாக வந்து இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பேஜ் வச்சுருக்கீங்களோ அது ரிலேட்டடாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அது வந்து உங்களோட டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகணுமா அப்படின்னு வந்து கேட்கும். உங்களோட ப்ரொஃபைல் டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகணுமா அப்படின்னு வந்து கேட்கும். வேணும்னா நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அப்படி ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைலில் வந்து ஷோ ஆகும். அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஷோ ஆகாது. உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு கீழே டன் கொடுத்துருங்க. ஒன்ஸ் அதை டன் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 30 செகண்ட்ஸ் வந்து ஆகும். 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டர் பிஸ்னஸ் அப்படின்ற 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க. டெய்லிக்கும் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட்டை நீங்கள் வந்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டர் அக்கௌண்ட்டை வந்து கொடுத்துர்லாம். ஐ மீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீல்ஸ் வந்து பண்ணுறது இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் டெய்லிக்கு நீங்கள் வந்து போடுறீங்க. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் கிரியேட்டர் அப்படிங்கிறத வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன், இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் அப்படின்றத வந்து கொடுக்கலாம். அது உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் இதில் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களோட நேமு, அதுக்கப்புறம் பயோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் ஸோ இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து க்ரோ யுவர் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எதுவும் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு அப்படியே வெளில வந்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு டிக் வந்து காட்டும். அந்த டிக்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் வந்து கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ப்ளோர் டூல்ஸ் அண்ட் இன்சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து டிக் காட்டும். டிக் அப்படின்றத கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டெல் அஸ் யுவர் கோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரீச்சா இல்லை மீடியா என்கேஜ்மெண்ட், ஷாப் என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 2 நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2மே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ரீச், டெக்ஸ்ட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு எது நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் டன் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் வந்து இப்போது ப்ரொஃபஷ்னலாக வந்து ஸ்விட்ச் ஆகிடுச்சு. கீழே டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போது உங்களோட நார்மல் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டாக வந்து மாறிடும். ஸோ நீங்கள் கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக கொடுத்துருந்தீங்க, அது ஒரு கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக வந்து இருக்கும். இதே பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக வந்து இருக்கும். இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.